அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. என் உயிரினும் மேலாக விளங்குகின்ற தாய்மொழியை முதற்கண் வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்று காணொளி வாயிலாக நாம் காண இருப்பது இயல் 2 வரக்கூடிய தேர்வு நோக்கில் என்ற ஒரு இயலை நம் பகுப்பாய்வு செய்வோம். இயல் 2 இருந்து எந்தெந்த கொஸ்டினை எப்படி எழுதணும், இந்த வருடங்கள் இந்த யூனிட்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ குருவினாவில் பார்த்தோம்னா மொத்தம் 4 இருக்குது, சிறுவினாவிலையும் 4 இருக்குது, நெடுவினாவில் 3 இருக்குது. மொழிபெயர்ச்சியில் பார்த்தோம்னா மயங்கொலி சொல், இலக்கணம் பாரதியுடைய பாடல், கலை சொல்லாக்கம் இருக்கின்றன. இப்போ இதில் பார்த்தோம்னா குருவினாவில் 4 இருக்குது. சென்ற வருடம் இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கூட நமக்கு கேட்கலை. அதனால் இந்த வருடங்கள் இதுலேருந்து நமக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்கின்றன. புரியுதுங்களா? அப்போ முதல் யூனிட்டில் எவ்வளோ உங்களுக்கு முக்கியமான எல்லா கொஸ்டினும் படிக்க சொன்னோம், அதே போல் 2வது யூனிட்டில் பார்த்தோம்னா இந்த வருடங்கள் எந்தெந்த கொஸ்டினை படிக்கணும், எந்தெந்த கொஸ்டினை நீங்கள் படிக்க வேண்டாம்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் குருவினால் பார்த்தோம்னா ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற முழக்கத்தொடர் வாயிலாக நீங்கள் உணர்த்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சும்மா சிம்பிள் வேர்ட்ஸ் மட்டும் நினைப்பு வச்சுக்கோங்க. இப்போ ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்பாலும் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணரிப்பை தடுக்கின்றன, உயிர் வழியை பெருக்க செய்யும், முடிஞ்சு போச்சு. நீங்கள் பாட்டுக்கு நிறையா எழுதிக்கிட்டலாம் இருக்க வேண்டும் என்பது ஒன்று கிடையாது. இப்போ மரம் வளர்த்தால் என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதற்காக உயிர் வழியை பெருக்க செய்கின்றன, மண்ணரிப்பை தடுக்கின்றன என்பதை மட்டும் எழுதிட்டா போதும். அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா இனநிறை புணர்ச்சி விதி தருகன்னு கேட்பான். பெரும்பாலும் பேர் என்ன பண்ணி போகிறீங்கன்னு பார்த்தோம்னா இனநிறையை அப்படியே எழுதிட்டு போயிடுறீங்க. அப்போ இனநிறை பிரித்து என்ன விதின்னு எழுதணும். அப்போ இனம் ப்ளஸ் நிறை, இனநிறை, மவ்வீறு ஒற்றழிந்து உயிரிரு ஒப்பவம் என்ப விதிக்கு ஒரு மார்க்கு, பிரிச்சுட்டா ஒரு மார்க். அதை மட்டும் நல்லா நினைப்பு வச்சுங்க, முக்கியமான கொஸ்டின். 3வது கொஸ்டின் எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் பார்த்தோம்னா நீர்நிலைகளை சேதப்படுத்தின விளைவாக, இயற்கை வளங்களை சேதப்படுத்தியதன் விளைவாக இன்று என்ன எவ்வாறு சந்தித்து கொண்டு இருக்கின்றான்னு ஒரு கொஸ்டின்லேயே இருக்கும். அந்த கொஸ்டினை நீங்கள் 2ஆக பிரித்து எழுத வேண்டியதான். அப்போ இயற்கை வளங்களை சேதப்படுத்தியதன் விளைவாக இன்று அவன் பல இன்னல்களை சந்தித்து கொண்டு இருக்கின்றான்னு 2 சொற்றொடர் அப்படின்னு நீங்கள் மாற்றி எழுதிக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? 4th ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது. முக்கியமான கொஸ்டின். இந்த வருடங்களோட கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. எதனால் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது பார்த்தோம்னா, காலமோ மழைக்காலம். மழைக்காலத்தில் திடீர்னு சூரியனுடைய வரவால் நடந்திருந்த பகுதிகளெல்லாம் சூரியன் ஒளிப்பட்டதும் நகரம் பட்டை தீட்டை வெள்ளை வைரமாகிறதுன்னு எழுதிங்க. புரியுதுங்களா? இப்போ குருவினா 4 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அந்த 4லையும் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்பது பார்த்தோம்னா மண்ணரிப்பை தடுக்கின்றன, அடுத்து பார்த்தோம்னா உயிர் வழியை பெருக்க செய்கிறது பார்த்தோம். அடுத்து இனநிறை. தேர்ட் ஒன்று பார்த்தோம்னா அதிலே கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினை 2ஆக பிரித்து எழுதிக்க போகிறீங்க. 4th ஒன்று என்ன பார்த்தோம்னா, நகரம் பட்டை தீட்டை வெள்ளை வைரமே. காரணம் என்ன பார்த்தோம்னா, மழைக்காலத்தில் சூரியன் திடீர் வரவு, நனைந்திருந்த பகுதிகளெல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா காய்ந்து விடுகின்றன, அதனால் நகரம் பட்டை தீட்டை வெள்ளை வைரமாகிறது. முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து பார்த்தோம்னா சிறுவினாவில் மொத்தம் 4 இருக்குது. 4ல் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். இதை என்ன கேட்டீங்கன்னா, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனை என்று நாட்டுப்புற பாடல் வாயிலாக விளக்குன்னு சொல்லுவோம். அது ஒன்றுமே இல்லை. மழை காலத்தில் எவ்வாறு சூரியன் உள்ளே வந்ததும் நடந்திருந்த பகுதி எவ்வாறு காய்ந்து விட்டதோ, சூரியனை கண்டவுடன் பனி எவ்வாறு விலகி போகிறது என்பதை பற்றி ஒரு ஒப்பீடு பண்ணி எழுத வேண்டியது தான். அடுத்து செகண்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னா, வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். முக்கியமான கொஸ்டின், நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. மழை காலத்தில் கோவலர்கள் அடைந்த வேதனைகளை எழுதிக்கிங்க. கடைசியில் பார்த்தோம்னா உங்களுக்கு நோட்ஸில் பார்த்தோம்னா அந்த 3 பாயிண்ட் இருக்காது. மனிதன் பட்ட அவலநிலை, பறவைகள், விலங்குகள், இதனுடைய செயலை நீங்கள் எழுதிக்கணும். அப்போ மனிதன் என்ன பண்ணான்னா, குளிரை போக்குவதற்கு தீயை மூட்டி குளிரை போக்கினான். பறவை என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தோம்னா, மரத்தில் இருந்து கீழே விழுந்தது குளிரை தாங்க முடியாமல். குரங்குகள் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, குளிரை போக்கிக்குள்ள அப்படி நடுங்கி போய் நின்றுச்சு. பசுமாடு என்ன பண்ணிச்சு, கன்றுக்குட்டிக்கு பால் தர மறுத்தன என்பதை மட்டும் நினைப்பு வச்சுக்கிட்டு இதையும் நீ கொஞ்சம் அடிஷனலாக சேர்த்துக்குங்க. இன்னொன்று என்ன பார்த்தோம்னா, சிறுவினாவை பொறுத்தவரையில் பாடல் மேற்கொள் கண்டிப்பாக காட்டணும்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நெடுநெல் வாடகை மனப்படச்சில் என்பதனால 2 லைன் எப்படி எடுத்து கீழே எழுதிக்கிங்க. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் என்று சொல்லப்படக்கூடிய வினாக்கு இந்த வருஷம் கூட உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அடுத்து தேர்ட் ஒன்று என்ன பார்த்தோம்னா, இந்த வருஷம் நம்மளுக்கு நிறைய போன வருஷம் கேட்டுட்டாங்க. அது தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியம் விளக்குகன்னு அந்த கொஸ்டின் சென்ற வருடம் கேட்டதுனால இந்த வருடங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு குறைவு தான். அடுத்து 4th ஒன்று என்ன பார்த்தோம்னா, மழை வெள்ள பாதிப்பிலிருந்து எவ்வாறு உன்னை நீ தற்காத்துக் கொள்வாய். முக்கியமான கொஸ்டின், 4 பாயிண்ட் தான். எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய புதிய கட்டுமானங்கள் இருக்க வேண்டும்,
இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா அந்த பாதையில் சென்றிருக்கக்கூடிய தெளிவான வரைபடத்தை நம்ம கையில் வைத்திருக்க வேண்டும். கடற்கரை ஓரங்களில் சதுப்பு நிலக்காடுகளை வளர்க்க வேண்டும், சமூக இயக்கமாக வளர்த்திருக்க வேண்டும். முடிஞ்சு போச்சு. 4 பாயிண்ட் ரத்தின சுருக்கமாக எழுதிக்கிங்க. இப்போ உரைநடை கொஸ்டின் ஆன்சர் பொறுத்தவரையில் பார்த்தோம்னா எந்த ஒரு பாடல் மேற்கொள்ள காட்ட போகிறதில்ல, என்ன இருக்கோ அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். அப்போ 4 கொஸ்டின் இருக்குது. இந்த வருடங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இதில் இந்த 4ல் ஏதேனும் ஒன்று நமக்கு கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் நெடுவினாவில் பார்த்தோம்னா நெடுவினாவில் மொத்தம் 3 கொஸ்டின் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா நெகிழி நிமிர்த்து நெஞ்சை நிமிர்த்து நெகிழி தவிர்த்துன்னு இருக்கும். அதாவது பிளாஸ்டிக்னால் இன்னைக்கு பயன்படுத்துவதனால ஏற்படக்கூடிய அழிவுகள் தான், நன்மை தீமைகள் தான். எந்த ஒரு நன்மையில் இருக்க போகிறதுல முழுவதும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதனால வயல்களெல்லாம் பார்த்தோம்னா மலட்டுத்தன்மை ஏற்பட்டு விட்டது. அதே போல் காசு கொடுத்து இன்றைக்கி நோயை விலைக்கு வாங்கி கொண்டு இருக்கின்றோம். நீண்ட நாள் வாழ வேண்டிய நாம் இன்றைக்கி என்ன கேட்டீங்கன்னா வாயில் குறைத்துக் கொள்கிறோம் என்பது நீங்களாக ஜென்ரலாக எழுதக்கூடிய கொஸ்டின் தான். அதனால் அடுத்தது சேர்ந்து ஒன்று பார்த்தோம்னா சென்று விடம் கேட்டுட்டாங்க. நெடுநெல் வாடகைகள் இயற்கை வர்ணனையை நக்கீர எவ்வாறு கூறுகிறார் என்பது சென்று விடம் கேட்டாச்சு. அதனால் இந்த வருஷங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா மருதனுடைய பண்பு நலன், அதையும் இந்த சென்ற விடம் கேட்டதுனால இந்த வருஷம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக 2வது யூனிட்டில் நமக்கு நெடுவினாவே இந்த வருஷம் கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை. சிறுவினாவில் 4ல் ஏதேனும் கண்டிப்பாக ஒன்று கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் குருவினா 4ல் ஏதேனும் ஒன்று கேட்பதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்து பார்த்தோம்னா மயங்கொலி சொல் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க. மயங்கொலி சொல்லிலிருந்தும் இந்த வருடங்கள் நமக்கு கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது தலை தலை தலை, அலை அலை அலை, விலை விலை விலை, கலை கலை கலைன்னு ஒரு 4 இது நமக்கு இருக்குது. மயங்கொலி சொல்லில் அலை, அடுத்து கலை, அடுத்து விலை. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மயங்கொலி சொல்ல 3 விதமாக இருக்கணும். இப்போ அலை அலை அலை, இதான் மயங்கொலி சொல்லுன்னு சொல்லப்படக்கூடியது. லகர லகர வேறுபாடு. இப்போ அலை என்னென்னு பார்த்தோம்னா இதுக்கு பொருளை எழுதிடணும். பெரும்பாலும் பேர் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே சென்டென்ஸ் எழுதிக்கிட்டு போயிடுறீங்க. அலை என்பது கடல் அலை, அலைன்னா புற்று, அலைன்னா கோப்பிடுதல்னு நீங்கள் எழுதிய பிறகு தான், பொருளை எழுதிய பிறகு தான் நீங்கள் நம்ம வார்த்தைகள் எழுதணும். இப்போ பாருங்கள், கடற்கரைக்கு உறவினர்களை அழைத்து கொண்டு போகும் வழியில் நான் என்ன பண்ணேன், பாம்பு புற்றை கண்டேன். இந்த அலைனா கூப்பிடுதல், இந்த அலைனா புற்று, இந்த அலைனா கடல் அலைன்னு எழுதிய பிறகு தான் என்ன கேட்டோம்னா நம்ம எழுதணும். அதே போல் பார்த்தோம்னா கலை கலை கலை, இந்த 3க்கும் பொருள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கலைனா மூங்கில், இந்த கலைனா தேவையில்லாத எடுத்தல், இந்த கலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயக்கலைன்னு சொல்லப்படக்கூடியது. தன்னோட வறுமை களைவதற்காக கலை கூத்தாடி பல கலைகளை நிகழ்த்தி காட்டினான். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மயங்கொலி சொற்களை நீங்கள் நல்லா தரவாக பார்த்துக்குங்க. மொத்தம் 4 இருக்குது. இந்த 4 நீங்கள் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தோம்னா இலக்கியம் பாராட்டல். இலக்கியம் பாராட்டல் பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா பாரதியாருடைய பாடல் இந்த வருடங்கள் உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மைய கருத்தை எழுதி ஏதேனும் 3 சுவைகளை நீங்கள் எழுதிட வேண்டியது தான். நீங்கள் பாட்டுக்கு முன்னுரை முடிவுரை நிறையா உட்தலைப்பெல்லாம் போட்டு எழுத வேண்டியதில்லை. மைய கருத்தை எழுதிருங்க. அதுக்கு அடுத்ததாக ஏதேனும் 3 சுவைகள் கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். பாரதியார் பாடல் என்பதனால பெரும்பாலும் பாரதியார் பாடல், பாரதிதாசன் பாடல், நாமக்கல் கவிஞர் பாடல், கவிமணி தேசிய விநாயகம் பாடல், இந்த பாடல்லாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அப்போ 2வது யூனிட்டில் இலக்கியம் பாடலில் பார்த்தோம்னா பாரதியாருடைய பாடல் இருப்பதனால இந்த இடங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்கின்றன. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கலைச்சொல்லாக்கம். கலைச்சொல் ஒவ்வொரு யூனிட்லையும் சொல்லியிருக்கேன். கலைச்சொல்லாக்கம்னு சொல்லப்படக்கூடியது மேக்சிமம் ஒரு 5, 6, 4 இருக்குன்னு, மொத்தம் 8 யூனிட் 46 இருக்குன்னு சென்ற வகுப்புலேயே சொல்லியிருக்கேன். அதே போல் இதில் இருக்கக்கூடிய கலைச்சொல்லாக்கத்தை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க. அந்த லெவல் கிராசிங், மெட்ரோ ட்ரெயின், ரயில்வே டிக்கெட் அப்படின்னு இருக்குங்க இல்லையா, இந்த கலைச்சொல்லாக்கத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துங்க. இதில் இன்னொரு அப்ரிவேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரீன் பெல்ட் மூமெண்ட் அப்படின்னு இருக்கும். இதுக்கு என்ன அப்ரிவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பசுமை வளாக இயக்கம். ஓகேவா? அப்போ இயல் 2ல் இருக்கக்கூடிய இந்த குருவினா, சிறுவினா, நெடுவினா, மொழிபெயர்ச்சியில் பார்த்தோம்னா மயங்கொலி சொற்களை கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க. இலக்கியம் பாடலில் பாரதியுடைய பாடலை பார்த்துக்குங்க. கலைச்சொல் இந்த இருக்கக்கூடிய அந்த ஃபுல்லாக பார்த்தோம்னா ரயில்வே சிக்னல், ரயில்வே கிராசிங், மெட்ரோ ட்ரெயின் இது போல தான் இருக்குது. அதையும் கொஞ்சம் தரவாக பார்த்துக்குங்க. அது கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட்டுக்கு என்ன அப்ரிவேஷன் பார்த்தோம்னா பசுமை வளாக இயக்கம் என்பது இருக்குது. அதனால் இயல் 2ல் எந்த வினாக்களை உங்களை பார்க்க சொல்லியிருக்கணும் அதுக்கு அதிக முக்கியம் கொடுத்து பாருங்கள். இதில் ஏதேனும் உங்களுக்கு ஐயங்கள் இருந்துச்சுன்னா, நமக்கு நிறை குறைகள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட குறைகளை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.